ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக நம்ம சேனலில் வந்து ஹெல்த் மினிஸ்டர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது அவரே பேசுகிற வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஷார்ட்டாக. அதை வந்து எதுக்கு போட்டிங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கேட்டிருந்தாங்க. அது எதுக்கு அப்படின்னா, நான் எந்த வீடியோ பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு இன்டிமேட் பண்ணுறதுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஹெல்த் மினிஸ்டர் வந்து பேசியிருப்பார். இதுமாரி 1400 போஸ்ட் வந்து நர்சிங்க்கு பர்மனெண்ட் போஸ்ட் ஆக்கியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் போட்டேன் அப்படின்ட்டா, அவர் வந்து டாக்டருக்கு கிரேஸ் மார்க் கொடுக்குறாரு. அண்ட் தென் நர்சிங் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பர்மனெண்ட் போஸ்ட் ஆக்குறாரு. ஆனால் அதர் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து எதுவுமே வந்து இந்த கவர்மெண்ட் வந்து செய்யலை. அதாவது ப்ரீவியஸாக அவர் 2023 அந்த 980 போஸ்ட் இருக்குது பார்த்திங்களா, அப்போ வந்து இது பண்ணும்போது சொல்லியிருப்பார். இதுமாரி நர்சிங்க்கெலாம் வந்து ஃபார்மசிஸ்ட்டுக்கெலாம் வந்து கிரேட் பாயிண்ட்டு கொடுக்க முடியாது. அதாவது கோவிலில் ஒர்க் பண்ணவங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி ஃபார்மசிஸ்ட்லாம் வந்து நீங்கள் இண்டோரில் தான் ஒர்க் பண்ணீங்க. ஸோ இண்டோரில் ஒர்க் பண்ணவங்களாம் வந்து கிரேஸ் மார்க் கொடுக்க முடியாது உங்கள் இதில் எம்ஆர்பியில் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஆனால் டாக்டர்ஸ்க்கெலாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாருமே ஒரே ஸ்டாஃப்ஸ் தான். பேஷண்ட் வந்து டீல் பண்ணுறாங்க, கோவிடில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இருக்கும்போது நர்சிங்க்கு கோவிடில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து டெம்பரவரியாக இருந்தவங்க எல்லாருமே இப்போ 1400 வந்து பர்மனெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் மட்டும்தான் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் ஒர்க் பண்ணலையா இல்லை சும்மா இருந்தோமா அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேருக்கு மட்டும், அதாவது ஃபார்மசிஸ்ட் அண்ட் தென் அதர் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்லாம் கோவிடில் ஒர்க் பண்ணாங்க. நான் வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏன் டாக்டருக்கும் நர்சிங்க்கு மட்டும் தரீங்கன்னு நான் கேட்கல. ஏன் வந்து ஃபார்மசிஸ்ட் அண்ட் தென் அதர் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கெலாம் எந்த அட்வான்டேஜும் தர மாட்டேறீங்க கோவிடில் ஒர்க் பண்ணவங்களுக்கு அப்படின்ட்டு தான் நான் கேட்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹெல்த் மினிஸ்டரை சொல்கிறது அண்ட் தென் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதர் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு கமெண்ட்டும் வந்து ஒரு வேல்யூபிளாக இருக்கும். அண்ட் தென் நிறைய கேசஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் 2022 ரிலீஸ் ஆன எம்ஆர்பிக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 15 கேசஸ் சொன்னார் அவர். அது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து இது பண்ணியிருந்தாங்க, அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையும் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. ஸோ 2022லும் நமக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. நீங்கள் ஒருத்தரும் ஆக்ஷன் எடுக்கிறதுல தான் இருக்குது. 2025 வர எம்ஆர்பிக்கு வந்து எனி சேஞ்சஸ் நாட் ஓன்லி ஃபார் ஃபார்மசிஸ்ட், அதர் பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து எதனா வந்து அட்வான்டேஜ் கிடைக்குமா அப்படின்ட்டு தெரியும். ஸோ உங்களோட கமெண்ட்டை வந்து ரிலீவ் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம்.